வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹீரோ ஹோண்டா கிளாமர் பைக்கில் ஹெட்லைட் பல்ப் வந்து அடிக்கடி வெடிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பல்ப் வெடிச்சிருக்கு. கஸ்டமர் வந்து வேறு கடையில் விட்டு ஹெட்லைட் பல்ப் மாற்றிருக்காரு. இப்போ அந்த பல்ப் வந்து ஏன் அடிக்கடி வெடிக்குது அப்படி சொன்னது ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட்லைட் பல்பை எரிய வச்சு அதை நம்ம வெடிக்க வைக்க போகிறோம். அது எப்படி வெடிக்குது, எந்த ரீசனால் வெடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ஹெட்லைட் அசம்பிளி கழட்டி எடுத்துன்னு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா தெரியும், ஹெட்லைட் பல்ப்லாம் வந்து வெடிச்சு போயிருக்கு, உள்ள தூளாக இருக்குது. இது எதனால் வெடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது, டூமுக்குள்ளார தண்ணி போயிருக்கு. தண்ணி போனதுனால தான் அது வெடிச்சிருக்கு. டூமுள்ளார தண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்து நம்ம அதை கிளியர் பண்ணணும். இதில் பார்த்தோன்னா இந்த இடம் கீழே ஈரமாக இருக்குது. கீழ்ப்பக்கமாக வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேல் பக்கமாக வந்து தண்ணி வரதான் வாய்ப்பு இருக்குது. மேல் பக்கம் ஏதாச்சும் ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கெல்லாம் தண்ணி பட்டதுக்கான அடையாளமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி உள்ளே போகல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு தண்ணி உள்ளே போயிருக்கு, ஈரமாகவும் இருக்குது. ஒரு சின்ன கிராக் ஒன்று தெரியுது இல்லை, அந்த கிராக் மூலமாக தான் தண்ணி உள்ளே போயிருக்கு. இது ஹெட்லைட் பல்புக்கு நேராக இருக்கிறதுனால வண்டி ரன்னிங்கில் போகும்போது ஹெட்லைட் போட்டு ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, பல்பு ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கும்போது இந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளே போகும், மழை தண்ணி உள்ளே போகும்போது ஹெட்லைட் பல்ப் மேலே பட்டோடனே பல்ப் வந்து வெடிச்சிடுது. ஏன்னா மற்ற எந்த வழியிலையும் தண்ணி உள்ளே போனதுக்கு அடையாளம் தெரியுதில்லை. நம்ம கழட்டியே செக் பண்ணுறோம். நான் ஹெட்லைட் பூட் ரப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுவே தண்ணி உள்ளே போகல. தண்ணி உள்ளே போனது இந்த ஹோல்ஸ் வழியாக தான் போயிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டூம் மாற்றாமல் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பல்பு பார்த்தோன்னா வெடிச்சு போயிருக்கு. ஓகே, பழைய பீஸ்லாம் எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ரூமை க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் உள்ளே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸை வந்து நம்ம எம்சீல் போட்டு மூடிடலாம். தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு இந்த ஹோல்ஸை மூடிட்டோன்னா நமக்கு பல்ப் வந்து வெடிக்கிறது பிரச்சனை வராது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பல்ப் எடுத்து அதை எரிய வச்சு அது எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். தண்ணி அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோல்ஸ் எம்சீல் போட்டு அதை கவர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த பல்ப்பு எரிய வச்சு பார்க்குறதுக்குள்ளே இந்த எம்சீல் நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிடும். இப்படி வச்சுடுவோம். எம்சீல் வாங்கி வந்துருக்கேன். தேவையான அளவுக்கு எம்சீல் எடுத்துப்போம். சும்மா கொஞ்சம் இருந்தாலே போதும். சின்ன கிராக் தான் அது, ஆனால் அதனால் பல்பு வெடிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம எம்சீல் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த கிராக் மேலே எம்சீல் அப்ளை பண்ணி தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கவர் அப்ளை பண்ணிட்டோம். இது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பல்பை செக் பண்ணுறோம். பல்ப் வச்சு அது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிராக் நல்லா தெளிவாக தெரியுது. பல்புக்கு நேராக அந்த கிராக் இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணி பட்டு பல்ப் வந்து ஈஸியாக வெடிச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்ப் வந்து தண்ணி போட்டு வெடிக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கோம். பல்ப் ஹோல்டர். இதில் வந்து ஒரு ஃபிலமெண்ட் பீஸ் போனால் ஒரு பல்ப் என்கிட்ட இருக்குது. இந்த பல்ப் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஆனால் அது வேஸ்ட் பல்ப் தான் இது. இப்போ இந்த பல்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபிலமெண்ட் தான் எரியும், ஒன்று பீஸ் போயிடுச்சு. இதை நம்ம எரிய வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் பல்பு ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம அதில் ஒரு ட்ராப் தண்ணி விட்டோடனே பல்ப் வந்து வெடிச்சிடும். வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். பல்ப் ஒரு 2 நிமிஷம் எரிட்டோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதை கொஞ்சம் பக்கத்தில் உட்காரக்கூடாது, தள்ளி உட்காந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும்.
பல்பு ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் பல்ப் வந்து ஸ்மோக் வருது பாருங்கள். டெம்பரேச்சர் அதிகமாகும். ஹாலஜன் பல்பு பொறுத்த வரைக்கும் ஹீட் அதிகமாகும். எல்இடி பல்ப்லாம் அவ்வளோ ஹீட் வராது. அதனால தான் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா குண்டு பல்பு போல் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து கரண்ட்டும் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பல்பு ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட எரிஞ்சிட்டு இருக்குது. நல்லா ஹீட்டில் இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி போட்டு வெடிக்குதான்னு பார்த்துருவோம். அது மேலே தண்ணி தெளித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பயங்கரமான ஒரு எஃபெக்டோட டப்புன்னு வெடிச்சது பாருங்கள். பல்பும் ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த வண்டியில் நடக்குது. அந்த வண்டியில் வந்து ரன்னிங்கில் போகும்போது பல்பு நைட்டில் வந்து வண்டி ஹெட்லைட் போட்டு போகும்போது மழை நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பல்பு மேலே தண்ணி பட்டு அந்த பல்பு வந்து வெடிக்குது. இதுதான் நடக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஹோல்ஸ் கிராங்கி நம்ம வந்து எம்சி வச்சு லாக் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக ஒரு பல்பு மாற்றி அந்த டூமை வந்து ஹெட்லைட் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். இதுதான் பல்போட நிலைமை. எப்பவுமே வந்து கண்ணாடியை சூடுபடுத்திட்டு அது மேலே தண்ணி தெளிச்சுனா கண்ணாடி வந்து வெடிச்சிடும். அது கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி பல்பாக இருந்தாலும் சரி சூடாக இருக்கிற கண்ணாடி மேலே தண்ணி தெளிக்கக்கூடாது. தெளிச்சுனா வெடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம டூமுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன தண்ணிலாம் வந்து நம்ம ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, பக்கா உள்ள தண்ணி இல்லாத அளவுக்கு பக்கா க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போ புதுசாக ஒரு பல்பு மாற்றிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். ஒரு ஹெட்லைட் பல்பு வெடிக்குதுன்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று வோல்டேஜ் அதிகமாக வரணும், இல்லைனா பல்பு மேலே தண்ணி படணும். இதில் 2வது ரீசன் தான். மழை நாளில் பல்பு மேலே தண்ணி பட்டதுனால பல்பு வெடிச்சிருக்கு. இது தெரியாமல் கஸ்டமர் வந்து 3 பல்பு மாற்றிருக்காரு வேறு மெக்கானிக் ஷெட்டில் விட்டு. இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உடனே சால்வ் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் டைமு. எம்சில் பக்காவாக செட் ஆகிடுச்சு. நமக்கு இதோட பல்பு மேலே தண்ணி படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெட்லைட் பல்பு ஆட்டோமேட்டிக்காக ஏன் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த பல்ப் வந்து வெடிக்கிறதுக்கான 2 ரீசன் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் டேமேஜ் ஆகிட்டு அதனால் வோல்டேஜ் அதிகமாக வந்தால் பல்ப் வந்து ஹீட் ஆகி உருகிடும். அப்படி இல்லைனா சூடான ஒரு பல்பு மேலே தண்ணி பட்டுதுன்னா அந்த பல்ப் வந்து உடனே வெடிச்சிடும். இது 2 தான் ரீசனு. இந்த பல்ப் பார்த்தோன்னா உருகலை, வெடிச்சிருக்கு. அப்போ வெடிச்சிருக்குன்னா ரீசன் என்னன்னா தண்ணி பட்டதால் தான் வெடிச்சிருக்கு. தண்ணி ஏன் பட்டுதுன்னு பார்த்தா உள்ள டூமில் வந்து கிராக் இருந்தது. அந்த கிராக்னால வந்து தண்ணி பட்டுருக்கு. அந்த கிராக்கையும் சரி பண்ணிட்டோம். ஒரு பல்ப் எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.